தங்கியிருந்தோம். எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார். லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கர்த்தர் செய்தார். ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார். அது எப்படி தெரியுமா? அன்பானவர்களே, சற்று முன் நீங்கள் பார்த்த காணொளியில் சகோதரி எவஞ்சலின் பால் தினகரன் கூறிய கருத்துக்கள் உண்மை என்று நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். மீண்டும் அதை நான் வலியுறுத்தும் வண்ணமாக இந்த பதிவை வெளியிடுகிறேன். அந்த சகோதரி ஒன்றும் தவறுதலாக எதையும் கூறவில்லையே. நாங்கள் ஜெபித்தும் தேவன் எங்களுக்கு ஒரு வீட்டை தந்தார் என்றும், தேவ தூதன் ஒருவன் தோன்றி எனக்கு என்ன நிறத்தில் கார் வேண்டும் என்று கேட்டார் என்றும், அடுத்த நாள் காலையில் அவருடைய கணவர் அதே போன்று ஒரு கலர் காரை வாங்கி கொடுத்தார் என்றும் சாட்சி கூறியிருக்கிறார். இதில் தவறு இருப்பதாக ஒன்றும் இல்லையே. அவர்கள் ஏற்கனவே எத்தனையோ தவறுகள் செய்யும் போதெல்லாம் கண்டித்தீர்கள், அது சரி. இப்பொழுது தவறுதலாக கூறவில்லையே. தேவன் ஜெபித்தால் எல்லாவற்றையும் தர வல்லவராயிருக்கிறார் என்பது வேதத்தின்படி உண்மை. தேவ தூதர்கள் தரிசனம் தருவார்கள் என்பதும் பைபிளின்படி உண்மை. இதை வெளியே இருக்கின்ற அநேக சகோதரர்கள் தங்களுக்கு வியூஸ் வேண்டும் என்பதற்காக யூடியூபில் இருக்கின்ற அநேக பிரபலங்கள் அவர்களை போட்டு இந்தப்படி கிரிட்டிசைஸ் செய்கிறீர்கள். இதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று தெரியவில்லை. உங்களுக்கு எத்தனையோ அரசியல் விஷயங்கள் இருக்கின்றன. எத்தனையோ அரசியல்வாதிகள் எவ்வாறெல்லாம் சொத்து சேர்த்தார்கள் என்பது போன்ற பல கருத்துக்கள் இருக்கின்றன. அவர்களை விட்டு ஏன் கிறிஸ்தவர்களிடத்தில் வந்தீர்கள் என்று தெரியவில்லை. இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெரிய வருத்தம் என்னவென்றால், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் அவருடைய ஊழியங்களில் இருக்கின்ற குறைகளை சுட்டி காட்டுவதை விட்டுவிட்டு, ஜெபித்தால் வீடு வந்தது, ஜெபித்தால் கார் கிடைத்தது என்று சொன்னதை கிரிட்டிசைஸ் செய்து போடும் கிறிஸ்தவ யூடியூப் ஊழியர்கள், ஏன் நீங்கள் ஜெபித்தால் கிடைக்கவில்லை என்பதற்காகவா? இல்லை, அப்படி கொடுத்தால் வாங்க மாட்டேன் என்று கூறிவிடுவீர்களா? எதற்கு இந்த வேலை? ஏன் அவர்கள் செய்த எத்தனையோ தவறுகள் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் பற்றி போட்டீர்கள், அது சரிதான். ஆனால் ஜெபித்தோம் கிடைத்தது என்பது ஒரு பாவமா, ஒரு குற்றமா? சற்று சிந்தித்து பாருங்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவருடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தர் கூறுகிறார். ஆமேன்.